யாழ் வித்தியா படுகொலை வழக்கில் புதிய திருப்பம், நீதிமன்றம் பிறப்பித்த உத்தரவு. சபையில் தேசிய தலைவர் பெயரை உரத்து கூறி சந்திரசேகருக்கு சவால் விடுத்த அர்ஜுனா. வடக்கில் விமான நிலையம் என்ற பெயரில் அரசின் தான்தோன்றித்தனம், சபையில் கொந்தளித்த கஜேந்திரகுமார் எம்பி. கோடிக்கணக்கில் கொள்ளையடித்த மொட்டு அமைச்சர்கள், நாடாளுமன்றில் அம்பலமான பெயர் பட்டியல். அனுரவும் சிஐடியினரும் முட்டாள்கள், சீரும் பிள்ளையான். தொடர்பென விரிவான செய்திகள். யாழ் பாடசாலை மாணவி சிவில் லோகநாதன் வித்தியா படுகொலை செய்யப்பட்ட வழக்கில் மரண தண்டனை விதிக்கப்பட்ட பிரதிவாதிகளால் மரண தண்டனைக்கு எதிராக தாக்கல் செய்யப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உயர்நீதிமன்றம் திகதி நிர்ணயித்துள்ளது. குறித்த மேன்முறையீட்டு மனுக்கள் இன்றைய தினம் நீதிபதிகள் பிரீத்தி பத்மன் சூரசேன, ஜனக் டி சில்வா மற்றும் சம்பத் அபிகூன் ஆகியோர் அடங்கிய உயர்நீதிமன்ற அமர்வு முன் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டன. இதன்போது சட்டமா அதிபரின் சார்பில் முன்னிலையான அரசு சட்டத்தரணி நீதிமன்றத்தின் முன் விடயங்களை முன்வைத்து குறித்த மேன்முறையீட்டு மனுக்களை விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள திகதியை நிர்ணயிக்குமாறு கோரினார். அதன்படி மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் சம்பந்தப்பட்ட மேன்முறையீட்டு மனுக்களை ஆகஸ்ட் 25ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ள உத்தரவிட்டுள்ளது. 2015ஆம் ஆண்டு யாழ்ப்பாணத்தில் சிவலோகநாதன் வித்தியா என்ற பாடசாலை மாணவி கடத்தப்பட்டு தவறான முறைக்குட்படுத்தப்பட்டு கொலை செய்யப்பட்ட வழக்கில் குற்றவாளியாக அறிவிக்கப்பட்ட 7 பேருக்கு யாழ்ப்பாணம் மேல்நீதிமன்றத்தின் மூவரடங்கிய நீதிபதிகள் அமர்வு மரண தண்டனை விதித்துள்ளது. மேலும் மூவரடங்கிய நீதிபதிகள் குழாம் தங்களுக்கு தண்டனை விதித்த விதம் சட்டத்திற்கு முரணானது என்றும், எனவே மேல் நீதிமன்ற தீர்ப்பை ரத்து செய்து அனைத்து குற்றச்சாட்டுகளில் இருந்தும் தங்களை விடுவிக்க வேண்டும் என்றும் கூறி பிரதிவாதிகள் இந்த மேன்முறையீட்டு மனுக்களை தாக்கல் செய்துள்ளனர். யாழ்ப்பாணத்தில் பிறந்து வல்வெட்டித்துறையில் தேசிய தலைவர் பிரபாகரன் பிறந்த ஊரை பார்த்து வளர்ந்தவன் என்ற ரீதியில் அமைச்சர் சந்திரசேகருக்கு ஒரு விடயத்தை தெரிவிக்க வேண்டுமென நாடாளுமன்ற உறுப்பினர் அர்ஜுனா ராமநாதன் நாடாளுமன்றத்தில் தெரிவித்தார். அதன்போது தாங்கள் சர்க்கஸ் கூடாரம் வைத்தாலும் அங்கே கழுதைகள் குதிரைகள் வந்து நின்றாலும் அவற்றுடன் புகைப்படம் எடுப்பதற்கு தயாராக இருப்பதாகவும், ஆனால் அவ்வாறான கழுதைகள் போன்றவர்களை தங்களுடைய தலைவர்களாக யாழ் மண்ணில் பிறந்த எந்த தமிழனும் ஏற்றுக்கொள்ள மாட்டான் என அவர் குறிப்பிட்டார். யாழ்ப்பாணத்திலே பிறக்காத அமைச்சர் சந்திரசேகரும் சில நேரம் நினைக்கலாம் சண்டித்தனம் செய்து தன்னை ஏதாவது செய்யலாம் என்று 44,000 போராளிகளின் உயிர்களை கொடுத்த தேசிய தலைவரின் வழியில் நின்ற தன்னை இவ்வாறு விரட்டியடிக்க முடியும் என்றும் அர்ஜுனா கேள்வி எழுப்பியுள்ளார். தற்போதைய அரசாங்கத்திற்கு விமான நிலையம் அமைக்க வேண்டுமென்றால் வேறு இடங்களை கவனிக்கலாம், எதற்காக யாழ்ப்பாண நிலங்களை அளிக்க வேண்டும் என நாடாளுமன்ற உறுப்பினர் கஜேந்திரகுமார் பொன்னம்பலம் கேள்வி எழுப்பியுள்ளார். குறித்த விடயத்தை இன்று நாடாளுமன்றத்தில் உரையாற்றும் போதே அவர் குறிப்பிட்டுள்ளார். இது தொடர்பில் அவர் மேலும் தெரிவிக்கையில், தற்போதைய அரசாங்கம் தான் தோன்றித்தனமாக எதிர்ச்சையாதிகாரமாக முடிவுகளை எடுக்கக்கூடாது. விமான நிலையம் விஸ்தரிக்கப்பட வேண்டுமென்ற மனநிலையில் விமான நிலையத்திலிருந்து தொடரும் பகுதி நிலங்கள் அளிக்கப்படுவதாக தெரிவிக்கப்படுகின்றது. அவ்வாறு தேவையிருந்தால் பயன்பாடற்ற காணிகளை பயன்படுத்தலாமே, எதற்காக மக்கள் குடியேறும் நிலங்கள் அளிக்கப்பட வேண்டும்? இது மிகவும் கவனிக்கப்பட வேண்டிய விடயம். ஆனால் குறித்த விடயம் தொடர்பில் எந்த தமிழ் நாடாளுமன்ற உறுப்பினர்களும் இன்று கருத்து தெரிவிக்கவில்லை என அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். 2022ஆம் ஆண்டு இடம்பெற்ற காலி முகத்திடல் போராட்டங்களின் போது சொத்துக்களுக்கு சேதம் ஏற்பட்டதாக கூறி அரசாங்கத்திடமிருந்து இழப்பீடு பெற்ற அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலை அனுர அரசு வெளியிட்டுள்ளது. அந்த வகையில் குறித்த பட்டியலை சுகாதார மற்றும் வெகுஜன ஊடக அமைச்சர் நலிந்த ஜெயதிச இன்று நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தியுள்ளார். இதன்படி காலி முகத்திடல் போராட்டங்களின் போது வீடுகளுக்கு ஏற்பட்ட சேதங்களுக்கு இழப்பீடு பெற்ற 43 நாடாளுமன்ற உறுப்பினர்களின் பெயர் பட்டியல் விவரம் இன்று நாடாளுமன்றத்தில் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. ஜனாதிபதியும் சிஐடியினரும் முட்டாள்கள் என கிழக்கு மாகாண முன்னாள் முதலமைச்சர் சிவனேசத்துறை சந்திரகாந்தன் கடுமையாக சாடியுள்ளார். அத்துடன் உயிருக்கு அச்சுறுத்தல் இருப்பதாக கூறி வெளிநாட்டில் நிரந்தர வதிவிட உரிமை கோரும் மௌலானா ஆதாரமற்ற குற்றச்சாட்டுகளை சுமத்துகிறார் என்றும் பிள்ளையான் தெரிவித்துள்ளார். ஊடகம் ஒன்றில் எழுப்பப்பட்ட கேள்விக்கு பதில் அளிக்கும் போதே பிள்ளையான் இதனை குறிப்பிட்டுள்ளார். மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில்,
உயிர் அச்சுறுத்தல் என தெரிவித்து வெளிநாட்டில் நிரந்தர வதிவிடத்தை பெறும் முயற்சிகளில் ஈடுபட்டுள்ள ஆசாத் மௌலானா ஆதரமற்ற குற்றச்சாட்டுகளை முன்வைக்கின்றார். உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் 6 வருடங்களுக்கு முன்னர் இடம்பெற்றது. ஏன் அவர் அந்த வேளை அது குறித்த விவரங்களை அம்பலப்படுத்தாமல் 4 வருடங்கள் காத்திருந்த பின்னர் ஐக்கிய நாடுகள் மனித உரிமை பேரவைக்கும் சேனல் 4ற்கும் சென்றார்? தற்போதைய பொதுமக்கள் பாதுகாப்பு அமைச்சின் செயலாளர் ரவி செனவிரட்ன உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் இடம்பெற்ற வேளை சிஐடியின் தலைவராக பணியாற்றியவர். ஜனாதிபதியும் சிஐடியினரும் முட்டாள்கள், அவர்களுக்கு ஆயுதங்களை கைவிட்டவர்களுக்கும் ஐஎஸ் மற்றும் முஸ்லிம் தீவிரவாதிகளின் நடவடிக்கைகளுக்கும் இடையிலான வித்தியாசத்தை புரிந்து கொள்ள முடியாதா? நான் ஆயுத போராட்டத்தை விரும்பாததால் அரசியல் நீரோட்டத்தில் இணைந்து முதலமைச்சரானேன். 2015 முதல் 2020 வரை சிறையில் இருந்த ஒருவரால் உயிர்த்த ஞாயிறு தாக்குதல் போன்ற பேரழிவு தாக்குதலை எவ்வாறு திட்டமிட முடியும்? ஆசாத் மௌலானாவை நாட்டிற்கு மீண்டும் அழைப்பதற்கான முயற்சிகளில் அரசாங்கம் ஈடுபட்டுள்ளமை சிறந்த விடயம். நான் சிஐடியினருக்கு ஒத்துழைப்பு வழங்கி போலியான கட்டுக்கதைகளை உருவாக்கியமைக்காக ஆசாத் மௌலானாவை கைது செய்ய உதவுவேன் என தெரிவித்துள்ளார்.